குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தென்னந்தோப்பு கேள்விப்பட்டிருக்கோம், மாந்தோப்பு கேள்விப்பட்டிருக்கோம். காக்காத்தோப்புன்னு ஏன் வந்தது? அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி காவல்துறையே கொலை பண்ணல, என்னங்க சம்பவ செந்தில் பணம் கொடுத்து டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை கத்தையாக கொடுத்து என் மகனை கொல்ல வச்சுட்டான். இந்த நிலநூலக தாதாக்கள்லாம் காரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு டீமை உள்ளே அனுப்பி 7 பேரும் போட்டிங்களா திருப்பி வந்துங்களா, இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டீங்களா, நீங்கள் போய் இந்த போலீஸ்கிட்ட ஆஜராயிருங்க. அப்போ இவங்க பேரே வராது. ஆப்ரேட்டர் வெளியில் உட்காந்துருப்பார். ஃப்ரான்ஸில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒரு டிடெக்டிவ் நாவல் எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கத்தியை எடுத்தவன் கத்தியில் சாவான். எவன் கொலை உண்டானோ அவனே அந்த கொலைக்கான காரணமானவனாக இருக்கிறான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட டீமால தான் அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற சம்பவ செந்தில் இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிற நாகேந்திரனோட சீடராக இருக்கார். ஸோ பல வகைகளில் இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோடு சம்மந்தப்பட்டிருக்கார். ஸோ இந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சம்மந்தம் இருக்கார். இதில் காக்காத்தோப்பு பாலாஜி நம்ம பேசும்போது இன்னொன்று சரி பண்ணுறோம். நம்ம தென்னந்தோப்பு கேள்விப்பட்டிருக்கோம், மாந்தோப்பு கேள்விப்பட்டிருக்கோம். காக்காத்தோப்புன்னு ஏன் வந்தது? காக்காத்தோப்புங்கிறது அங்கே விஆர்என் கார்டன் அப்படின்னு இருக்குது. அங்கே அண்ணா நகர்லேயே நிறைய பார்க் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பார்க்கில் சில பார்க்கில் மட்டுமே ரொம்ப அடர்த்தியான மரங்கள் இருந்துச்சுன்னா காக்காயெல்லாம் குறிப்பாக ஒரு பகுதியில் போய் உட்காரும். அதனால் எலிஃபண்ட் கேட்டில் அவ்வளவு தானியங்கள் சிந்தும் பாருங்கள். சிந்தும் போது அங்கே புறாவும் நிறையா மேயும், காக்காயும் மேயும், நாய்களும் அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே சிந்தும் பொருட்கள் அதிகம், அதனால அங்கே காக்கா இருக்குது. அதுக்கெல்லாம் தங்குற இடம் எல்லாருமே சவுகார்பேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே 4 மாடி கட்டி வீடு கட்டிட்டானுங்க. யார்? வட இந்தியர்கள் நிறைய பேர் மின் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வீடாக்கிட்டாங்க. அந்த ஒரு பகுதியில் இவங்க இந்த விஆர்என் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காக்கா அதிகமாக உட்காரல, அதுக்கு பேர் காக்காத்தோப்பு அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ காக்காத்தோப்புனே பேர் இருக்கு. ஸோ நாங்கள் அந்த ஏரியாவில் இருந்ததுனால காக்கா அங்கே இருக்கிறதுனால காக்காத்தோப்பு பாலாஜி. என்னங்க, பாலாஜி தான் காக்காத்தோப்பு பாலாஜியாக மாறினாங்க. போலீஸ்க்கு வந்துட்டோம்னு வைங்களேன், 3 பாலாஜியை கைது பண்ணுறோன்னு வைங்க. அப்போ ஒரு பாலாஜி கடுக்கன் போட்டிருந்தாரு, அது கடுக்கன் பாலாஜி. இன்னொருத்தன் தூத்துக்குடி தூத்துக்குடி பாலாஜி. இவன் காக்காத்தோப்புக்காரன், அதனால காக்காத்தோப்பு பாலாஜி. என்னங்க, காக்காத்தோப்பு பாலாஜிங்கிற பேர் அவருக்கு உருவான பேரை காவல்துறை வைத்தது தான். இல்லைங்க, அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் பாலாஜினா யாரா, அந்த 7 வெல்ஸில் அந்த காக்காத்தோப்பு ஏரியாவில் இருப்பான் அந்த பையனை, காக்காத்தோப்பு தூக்கு அப்படி போலீஸ் குழு குறி வச்சுருப்பாங்க. தூக்குடா அப்படின்னா யார் தூக்கு, அந்த எலிஃபண்ட் கேட்டை தூக்கு அப்படின்னா எலிஃபண்ட் கேட்டில் யார், தலித் பாலோடைய தம்பி தூக்குன்னு அர்த்தம். கொத்தவால் சாவடியை தூக்கு அப்படின்னா கொத்தவால் சாவடியில் இருக்கிற மேற்படி ரவுடியோட தம்பியை தூக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போ காக்காத்தோப்பு தூக்குனா எல்லாம் அடங்கிடுண்டா அப்படின்னா யார், இது போலீஸ் பொது பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஏரியாவை சொல்லுவாங்க. அப்படியே அது அவனுடைய பேரை மாதிரி. வண்ணாரப்பேட்டை தூக்குனா புது வண்ணாரப்பேட்டை தூக்கிட்டா சரியா போனால் புது வண்ணாரப்பேட்டை சத்யா அப்படின்னு ஒருத்தர் வருவான். என்னங்க, இதுதான் இந்த வட சென்னையில் பேர் வர்றதுக்கான காரணம். இந்த என்கவுண்டர் பற்றி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்களில் 2 விதமான தகவல் வருது. ஒன்று போலீஸ் சோதனையில் இருக்கும்போது ஒரு காரில் இவர் போனதாகவும், இவருன்னு கண்டுபிடிச்சி துரத்தும் போது அவர் சுட்டதாகவும், எதிர்த்தா இது இன்று, அதாவது அக்கார்டிங் டு போலீஸ் எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் வியாசர்பாடி பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் கோட்ரஸ் பக்கத்தில் அவர் ஒரு இடத்துல மறைந்திருப்பதாகவும், அதிகாலையில் ஏன் இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கிற சரவணன், அவர் கொடுங்கியூர் ஆய்வாளர், அவர் ஒன் ஆஃப் த இன்சார்ஜ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸில் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அந்த 10 கிட்டத்தட்ட அது சார்ஜ் ஷீட் போடுற நிலைமைக்கு வந்ததுனால மற்ற ரவுடிகளை எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி கவனத்தில் எடுத்துக்கொண்டு தேடுகிற போது காவல்துறைக்கு கிடைத்த தகவல் இவர் காக்காத்தோப்பு பாலாஜி அவர் ஏராளமான வெடிகுண்டுகளை, கணக்கில் நடக்காத துப்பாக்கிகளை, என்னங்க ஆயுதங்களை அத்தனையும் கையாளக்கூடிய தகுதி படுத்தவர். தற்காப்புக்காகவாவது வச்சுருப்பார். அப்படிங்கிற பொழுது அவரையெல்லாம் சாதாரணமாக நெருங்க முடியாது. எனவே துப்பாக்கி முனையில் கைது செய்கிறதுக்கு அவர் போகிற போது அவருடைய கை துப்பாக்கியை எடுத்துகிட்டு காவல்துறையை நோக்கி சுட முயற்சி பண்ணுவார். காவல்துறையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் காயம்பட்டதுனால கிடையாது. கவுண்டர் அவர் சுடுறாரு, அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளும் சுடுறாங்க. இதுதான் என்கவுண்டர்.
ஏன்னா அவரை எதிர்த்தாக்குதல் செய்வதற்காக இவங்க வந்து சுடுறாங்க. இவர் சுடும்போது 2 குண்டுகள் மார்பில் பயந்து அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க வந்து பிராட் டெட் சொல்லிடுறாங்க. ஸோ காவல்துறை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அவர் இறந்து போயிட்டார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து காவல்துறையே வந்து கொலை பண்ணல, என்னங்க சம்பவ செந்தில் பணம் கொடுத்து டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பணத்தை கத்தையாக கொடுத்து என் மகனை கொல்ல வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் சொல்லாமல் தாடி சுரேஷ், பொக்கரவி எல்லாம் வந்து என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு 5 பேர்த்த வந்து கொலை பண்ணிட்டான். அந்த சம்பவ செந்தில் அந்த அம்மா சொல்கிற இன்ஃபர்மேஷனில் சம்பவ செந்திலுடைய ஒரு பொண்டாட்டி இங்கே தான் இருக்கா, இன்னொரு பொண்டாட்டி அங்கே இருக்கா, எங்கே இருக்கா, கொடுங்கூர் தான் இருக்கா, கொடுங்கூரில் அந்த வடக்கு தெருவில் இருக்கா, ஏன் இவளுகளெல்லாம் போய் விசாரிக்கல? போலீஸ்க்கு வந்து அந்த அம்மா லீட் கொடுக்குறாங்க, சம்பவ செந்தில் எங்கே இருப்பார் அப்படின்ட்டு. கண்மணி இப்போ வந்து ஓப்பன் பிளேஸில் லீடாக கொடுக்குறாங்க. ஏன் வந்து என் பையனை மட்டும் இவ்வளோ கண்டுபிடிச்சாங்கல்ல, சம்பவ செந்திலுடைய வீடு இங்கே தான் இருக்குது, அவன் ஒய்ஃப் இங்கே இருக்கா, பெரிய வீடு இங்கே இருக்குது, சின்ன வீடு கொடுங்கூரில் வடக்கு தெருவில் இருக்குது, ஏன் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க போலீஸ் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஸோ இந்த அம்மா கொடுக்குற தகவலே வந்து கிட்டத்தட்ட சம்பவ செந்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு தகவல்கள் இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் திருந்தி வாழ்றன்னு எழுதி கொடுத்துட்டான். அப்புறம் விழுப்புரத்தில் ஏன் சம்பவத்துக்கு போனான் அப்படின்னு கேட்டால், விழுப்புரம் சம்பவம் எனக்கு வெளியூர் நடந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த விழுப்புரம் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? விழுப்புரம் சம்பந்தம் வந்து ஒரு வருஷம் அது குண்டாஸ் போயிட்டு இப்போ தான் வெளியில் வராங்க. இல்லைங்க, அவர் 12 முறை வந்து குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா வெளியில் இருந்தாலே சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சம்பவத்துக்கு பின்னணியில் இப்போலாம் இவங்களாம் வந்து இந்த ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இப்போ இந்த டிகேடில் வந்து ரொம்ப ஸ்பெஷலி வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நிலநூலக தாதாக்கள்லாம் வந்து காரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு டீமை உள்ளே அனுப்பி 7 பேரும் போட்டிங்களா, திருப்பி வந்துங்களா, இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டிங்களா, நீங்கள் போய் இந்த போலீஸ்கிட்ட ஆஜராயிருங்க. அப்போ இவங்க பேரே வராது, ஆப்ரேட்டர் வெளியில் உட்காந்துருப்பார் அப்படிங்கிறத வந்து இந்த ஆட்கள்லாம் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக முதல்வர் கூட இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டர்ஸ் வெளியில் இருந்துட்டு, இல்லைங்க இந்த மாதிரி வந்து எந்த தலைவர்களை வேணாலும் கொலை பண்ணக்கூடிய அளவுக்குலாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதல்வருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த சிஸ்டத்தை நம்ம திரும்பி வேண்டுகோள் கொடுத்தது. இது போல் வந்து ஆர்கனைஸ்டு மர்டர் பண்ணுற கூலிக்கு கொலை செய்கிறவர்கள், கூலிப்படை கொலை, எனக்கு ஆஜர்படுத்தப்படுத்த குற்றவாளிகளை ஆஜர்படுத்திட்டு பின்னாடி தாதாக்கள் வந்து ரொம்ப கோடிகளோட பொருள் வாழ்கின்றால் அவர் யாரை வேணாலும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள். எனவே இந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கலாச்சாரத்துக்கு இதில் வந்து சம்பவ செந்தில் டீம் என்று நம்ம குறிப்பிட வேண்டாம், அல்லது காக்காத்தோப்பு பாலாஜியுடைய டீமா நாகேந்திரன் டீமா, அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், ஏன்னா அடித்தடினா ஒரு கர்ச்சிப்பை வச்சு அடிச்சுக்கோ, ஒரு ஸ்கேலை வச்சு அடிச்சுக்கோ, அவ்வளோதான் பர்மிஷன். என்னங்க நீங்கள் வந்து கத்தியை எடுத்தாவே ஆர்ம்ஸ் ஆக்ட் போட்டுறணும், எவனாக இருந்தாலும் போட்டுறணும். ரொம்ப கத்தி எடுத்தால் அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் கூட நடக்கும்னு வைங்களேன். ஃப்ரான்ஸில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒரு டிடெக்டிவ் நாவல் எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கத்தியை எடுத்தவன் கத்தியில் சாவான். எவன் வந்து கொலை உண்டானோ அவனே வந்து அந்த கொலைக்கான காரணமானவனாக இருக்கிறான். பல நேரங்களில் இவன் 10 பேர்த்த கொலை செஞ்சுருக்கிறான், இவனை நேராக போய் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறான், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற போது போலீஸ் சுட்டு பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ கொலை உண்டவர்கள் எப்பொழுதுமே தன் கொலைக்கு தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அது இந்த டிடெக்டிவில் வந்து விக்டிம் இஸ் காஸ் ஆஃப் மர்டர். அப்போ கொலையுண்டவன் எப்படா வந்து கொலைக்கு காரணமாக இருக்கான்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையை நீ வந்து வெளி உலகத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை போடுறது தவிர வேறு வழி இல்லை. அப்படி தான் கொலையும் நடக்குது, என்கவுண்டரும் நடக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட டீமால் தான் அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற சம்பவ செந்தில் இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிற நாகேந்திரனோட சீடராக இருக்கார். ஸோ பல வகைகளில் இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோடு சம்மந்தப்பட்டிருக்கார். ஸோ இந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சம்மந்தம் இருக்கா? இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போதே வந்து நடந்துருச்சு. அதாவது எப்போவுமே வந்து பிடித்து விசாரித்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த வழக்கில் தேடணும், இவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னார். பிடிக்கும் போதே சண்டை ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதனால் இவர் வழக்கூட தொடர்பு இருந்தார் அல்லது இல்லை, அல்லது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கான்ட்ரிபியூஷன், பணம் கொடுத்தவர்கள், வண்டி கொடுத்தவர்கள்,
வெடிகுண்டுகளை கொடுத்தவர்கள், கைத்துப்பாக்கியை கொடுத்தவர்கள், இந்த டீம்களே வந்து அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள். இதில் எந்த ரோலாவது ஒரு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து காவல்துறை நாளைக்கு சொல்லும். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு தீவிர முக்கிய விசாரணையில் இருக்கிற பொழுது அது சம்மந்தமான ஒரு யூகத்தை நம்ம வந்து வைத்தோமானால் அது நாளைக்கு வேறுபடியாக ட்ராவல் பண்ணிச்சுன்னா சரியாக வராது. ஸோ ஒரு என்கவுண்டர் பண்ணி தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள ஒரு கைதியாய் அவர் மாறிவிட்டார். என்னங்க, காவல்துறைக்கு வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டிலே வந்து மின்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டீங்க இல்லையா? அது வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம் இருக்குது பாருங்க, அதுக்கு நேராக ஆரம்பிக்கும். நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்ல இருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அது வந்து மின்ட்டில் போய் முடியுது அந்த ரோடு. அதுக்கப்புறம் பிராட்வே ரோடும் அப்படி சுற்றி வந்து மின்ட்டில் தான் முடியும். ஸோ இந்த 2 ரோடும் வந்து அங்கே மீட் பண்ணுற இடத்துல 7 கிணறு போலீஸ் ஸ்டேஷன், ஃபஸ்ட்டு வந்து C1 பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வருது. ஏன்னா நான் வந்து அந்த ஏரியாவில் 6 ஆண்டுகள் வந்து பூக்கடை காவல் நிலையம், என்னங்க பூக்கடை காவல், கொத்தவால் சாவடி காவல் நிலையம், எலிஃபென்ட் கேட் காவல் நிலையம் மற்றும் ஹார்பர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக இத்தனை வருடங்கள் வந்து அந்த பகுதியில் நான் வேலை பார்த்துருக்கனால காக்கோத்தோப்பு பாலாஜியை பற்றி எனக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏன்னா நான் எலிஃபென்ட் கேட்டில் இருந்திருக்கேன், அவங்க ஊர் 7 வெல்ஸ்லேயும் நான் இருந்திருக்கேன். அந்த வழக்குகளில் வந்து அவங்க சிறு வழக்குகள் விசாரிக்கும் போது நான் அவனெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக இதில் என்னென்னா C1 போலீஸ் ஸ்டேஷனில் பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் இருக்குது, குடோன் ஸ்ட்ரீட் இருக்குது, பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் வந்து வளையல் கொண்டு வர்றவங்க, பெரிய பொட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து அன்டைமில் கொண்டுட்டு வந்து இறக்கிறதுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா? அதில் இறக்குறது ஏறுறது அவங்க எப்போவுமே வந்து கோயம்பேடுன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பூக்கடை காவல் நிலையமும், எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனும், கொத்தவால் சாவடி மற்றும் வந்து 7 வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், இந்த 5 போலீஸ்குள்ளே தான் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு பகுதி அத்தனையுமே அதுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கப்பட்டுருந்துச்சு. எந்த சரக்கு வாகனங்கள் வந்தாலுமே வந்து இங்கே வந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வாகனம் உள்ளே வர முடியும். இல்லை ஒரு கேஸ் வாங்கிடுவாங்க. டிராஃபிக் போலீஸ் எப்போ பார்த்தாலும் கேட்கன்னு சொல்லி ஒரு சாதாரணமாக பர்ச்சேஸ் அண்ட் சேலுக்கு வந்து வெளியில் போகவே முடியாது. வண்டிகள் வந்து எனக்கே என்ன ஆச்சரியம்னா இத்தனை வண்டி வருதுன்னா, ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அத்தனை மேஸ்திரி இருக்காங்க. நீங்கள் வந்து B1 மேஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒரு 10 மேஸ்திரி இருக்கான். அவன் தான் வந்து லாரியை கரெக்டாக நிற்க வச்சு 12 லேபரை ஏற்றி அனுப்பிடுவான். அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஒரு நாளைக்கு வந்து 25,000 50,000 ரூபா சம்பாதிப்பான். அப்படியே அவன் தாதாவாக மாறிடுவான். ஸோ யார் மேஸ்திரி ஆகிறது அப்படிங்கிற போது இவரே காக்கத்தோப்பு பாலாஜியே வந்து பார்த்திங்கன்னா தலித் பாலுடைய தம்பியை கொலை பண்ணுறாரு. எதுக்கு தலித் பால் தம்பிக்கும் இவனுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் பாலுடைய தம்பி பேர் சதீஷ். நான் அங்கே வேலை பார்க்கும்போது தலித் பால் வந்து நீங்கள் எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், பெரிய மேட்லேருந்து போய் எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜில் ஏறி எலிஃபென்ட் கேட்டில் நீங்கள் நுழையும் போதே எங்கே பார்த்தாலும் வந்து சிங்கத்து மேலேயும் புலி மேலேயும் உட்காந்துருக்கிற மாதிரி தலித் பாலுன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதான் தலித் பாலு தான் வந்து எலிஃபென்ட் கேட்டுடைய மிகப்பெரிய தாதா. அவனை கேட்டு தான் வந்து ஒவ்வொரு லாரியும் உள்ளே போகும் வெளியே வரும். சரக்கு முனையத்தில் வந்து ரயில்வேயில் வந்து குட்செட்டில் ஏற்றுமதி இறக்குமதி, அந்த தெருவில் இருக்கிற வட இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிற அத்தனை பொருட்களுமே ஏற்றுறது இறக்கிறதுக்கான அத்தனைக்குமே அவர் தான் மேஸ்திரி. அவருக்கு கீழே குட்டி மேஸ்திரி வந்து 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேருக்குமே தினைக்கும் 10,000 25,000 ரூபா வருமானம் வரும். அவருக்கு 1 லட்சம் வரும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவில் செயின் போட்டிருப்பார். நாங்களாம் படித்து அதிகாரியில் வந்து அந்த ஊரில் போய் வேலை பார்க்குறதுக்கு டீசல் போட பணம் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த ஊர் இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான மேஸ்திரி என்னங்க மிகப்பெரிய பிரேஸ்லெட்டு, கழுத்து நிறைய செயின், என்னங்க கூட எப்போவுமே வந்து குட்டி மேஸ்திரி 6 பேர் அதோடு வருவான். அந்த பவர் இருந்தால் தான் அவன் அந்த லேபர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஏற்றி இறக்கி லாரி அனுப்பிட்டு அடுத்த லாரி உள்ள அனுப்பி மிகப்பெரிய ஆப்ரேஷனை பண்ண முடியும். அது இயல்பாகவே அந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அப்படி அமைச்சுது. அப்போ இவன் வந்து என்ன செய்கிறான், ஏற்கனவே வந்து புஷ்பாவை மர்டர் பண்ணுறான், யுவராஜை மர்டர் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவனுடைய லிமிட்டை வந்து வடசென்னை முழுவதுக்கு நம்ம எடுத்தால் இப்போவே இவ்வளோ பணம் வருது, வடசென்னை முழுவதுக்கு எலிஃபென்ட் கேட் வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படி மின்ட் ஸ்ட்ரீட் இங்கே ஆரம்பித்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், அடுத்தது எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறமேல கொத்தவால் போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம், அப்புறம் இது 7 வெல்ஸ் போலீஸ். இவங்க 5 பேரும் பங்கு பிரிச்சுக்குவாங்க. அந்த பங்கு பிரிக்கிற போது
தலித் பாலுக்கு ஏரியாவுக்குள்ளே, ஏன்னா எலிஃபென்ட் கேட்டுக்குள்ளே 7 மைல்ஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான் பாருங்க. அதுக்கு தடையாக இருக்கிறான் தலித் பாலுடைய தம்பி சதீஷ். தன்னுடைய ஆளுமையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவனையும் போடுறான். அவனையும் போடும்போது தான் தலித் பாலு தம்பியவே போட்டானே அப்படின்னா அவன் தான் பெரிய ஆள். அவன் தான் பெரிய ஆளுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் மணல்மேடு சங்கர் கூட இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். மணல்மேடு சங்கர்னு சாதாரணமெல்லாம் நினைக்க முடியாது. மணல்மேடு சங்கர் வந்து திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. இவனுக்கு வட மாநிலத்துடைய ஆப்ரேட்டரோ இதில் 10 மடங்கு கெட்டிக்காரன். அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் என்னங்க, தேர்தலிருந்து லோக்கல் ஆப்ரேஷன் வரைக்கும் அவனை கேட்டு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக உருவாகிடுத்தவன் தான். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து கொர நடராஜன் இருக்கான். கொர நடராஜன் வந்து காக்கத்தோப்பு பாலாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கொர நடராஜனும் ஃப்ரெண்ட் ஆயிடுறான், நாகேந்திரனும் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அப்போ நான் பெரிய ஆளா, சம்பவ செந்தில் பெரிய ஆளா? அப்போ இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வராரு, ஆம்ஸ்ட்ராங் பெரிய ஆளா? இல்லைங்க, ஆம்ஸ்ட்ராங் இவனுடைய பார்டரில் இருக்கிறது நாகேந்திரன், இவனுடைய வெஸ்ட் பார்டர் நாகேந்திரன். யார்? காக்கத்தோப்பு பாலாஜியுடைய வெஸ்ட் இதில் இம்மிடியேட்டாக போட்டி போட வேண்டியவன் நாகேந்திரன். நாகேந்திரன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். நார்த்து பார்டர் யார் அப்படின்னு கேட்டால் நார்த்து பார்டர் தான் வந்து சம்பவம் செந்தில். காம்ப்ரமைஸ் ஆகலை. வெஸ்ட் பார்டர்லேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா புளியந்தோப்பு பெரம்பூர், அங்கே யாரானா அங்கே ஒரு பெரிய ஆம்ஸ்ட்ராங் உட்காந்துருக்காரு. ஸோ நம்மளுடைய ஏரியாவை விரிவுபடுத்த முடியலையே அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வரிசையாக போட்டே வராரு. வரிசையாக இவரும் மர்டர் பண்ணுறாரு, இவர் கூட இருக்கிறவங்களையும் வரிசையாக. ஸோ சீரியஸ் ஆஃப் மர்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போ பர்மாக்காரர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஏரியாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வட சென்னையில் என்னங்க அவங்க வந்து ஒரு தாதாக்களாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிராப் பிஸ்னஸில் வந்து மர்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து வந்தவர் தான் வந்து சேரா வெள்ளரவி. அங்கே வந்து நின்னது வைங்களேன், சேரா வந்து திரும்பி போயிட்டார், வெள்ளரவி இறந்து போனார் அப்படின்னா அப்போ பெரிய தலைகள்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தா இவங்கெல்லாம் வந்து சேராகிட்டையும் வெள்ளரவிக்கிட்டையும் இவங்கெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவங்க. என்னங்க, அவங்களாம் அப்படியே பின்னாடி வந்து கேஸ் வாங்கி பெரிய தலை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரே ஒரு தலை இருக்கார் நாகேந்திரன். அவருடைய கமாண்டுக்கு கீழே, அவருடைய டைரக்ஷனுக்கு கீழே இல்லைங்க, அவர் தான் பாஸ், அசைக்க முடியாத பாஸ். அவர் சொல்கிறத வந்து இவங்கெல்லாம் கேட்டு வட சென்னையில் இது வரைக்கும் நீ வச்சுக்க, அதோட அவன் இருந்துக்கிட்டோம், இவங்கெல்லாம் வம்புக்கெல்லாம் போகாத, இந்த பஞ்சாயத்தில் எங்கே முடியும் அப்படின்னா அது அங்கே முடியும். ஸோ அசைக்க முடியாத நிழல் உலக தாதாக்கள் வந்து இவங்க நினச்சிருக்காங்க நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், ஏரியா நம்பளுது, நான் எம்பி ஆகிட்டேன், ஏரியா நம்பளுதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் அண்ணா நகரில் குடியிருந்துட்டு சும்மா என்றைக்காவது வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டுருது. ஆனால் உண்மையாலுமே ஆட்சியாளர்களாக இருக்கிறது யார்? வட சென்னையில் இவங்க தான், இந்த 10 பேர் தான். இந்த வட சென்னையும் கிட்டத்தட்ட திருச்சி, மதுரை, என்னங்க மதுரையில் வந்து பண்ணுற எல்லா கொலைகள் யாரெல்லாம் வந்து எந்த துப்பாக்கிகளை கொண்டு சப்ளை பண்ணாங்க, தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி தொழிற்சாலையே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, அத்தனைக்கும் இவர் வந்து தெரிந்தவர் நண்பர். இவர் டிடிவி தினகரனோட எந்த வகையில் சம்மந்தப்பட்ட? டிடிவி தினகரனுக்கு வந்து வட சென்னையில் அவர் புதுசாக வந்து ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு. எலெக்ஷனில் நிற்கும் போது வட சென்னை யார் கையில்? ஸோ டிடிவி தினகரன் அந்த இடத்துல இவர் ஆளுன்னு நான் தான் வட சென்னைக்கு இன்சார்ஜ் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணி வச்சிருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக டிடிவி தினகரன் வந்து அவனை கூப்பிடு, இந்த 20 ரூபா டோக்கனை வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்த்துடணும். அதில் வந்து இந்த எலெக்ஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, எலெக்ஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் யார் கண்ணிலையும் போடாமல் இந்த டோக்கன் அது நான் 50 ஆள் வச்சு நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. அப்போ வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இவருடைய ஃப்ரெண்டு யார், காக்காத்தோப்பு பாலாஜியுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிறாரு. மாட்டினோடனே 2 போடு போட்டோடனே அவர் வந்து டிசி ஜெயக்குமார் அப்படின்னு இருந்தார். அவருக்கு எல்லா ரவுடிகளையும் தெரியும். ஜெயக்குமார் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்தார். வட சென்னையில் வந்து இந்த மாதிரியான பூட்லெக்கர்ஸ் ஆப்ரேஷன் அவங்களை கண்டுபிடிக்கிறதுல வந்து சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக வந்தார். அதனால அப்படின்னா பாலாஜி தான் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாலாஜி எங்கே இருக்கான்னு கேட்டு 2 பேரையும் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து அவர் பண்ணலாம். அதனால தான் இந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்தவங்கலாம் மறுபடியும் போய் பணமே போய் சேரல, ஏமாத்திட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் பாதியிலே பிடிக்கிட்டு போயிடுச்சு. இவர் அரெஸ்ட் பண்ணதுனால இந்த ஆப்ரேஷன் பாதியிலே பிடிக்கிட்டு போயிடுச்சு. தினகரன் அங்கேருந்தே வந்து தேவையில்லாத கெட்ட பேருக்கு உருவாகி
அவர் வந்து தினகரன் வந்து அப்படி ஆகிப்பட்டாருங்களே. ஆனால் தினகரன் வெற்றி பெற்ற போதிலும் பேர் கெட்டு போச்சு, பணம் போய் சேராததுக்கு அந்த டீமை ஓட விட்டதுக்காக தான் காரணம். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சார், அருண் பொறுப்பெடுத்த பிறகு வந்து அரசுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பேன், சரி ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த என்கவுண்டருக்கு தொடருமா? இல்லை, என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்துங்க இந்த விசாரணையில் ஒரு பகுதி. என்கவுண்டரே பண்ணணும், கொலை நோக்கத்தோடவே வந்து காவல்துறை போகுது அப்படின்னு சொல்கிறத நான் ஒருபோதும் என்னால் ஏற்க முடியவில்லை. இது வந்து இது போன்ற A+ குற்றவாளிகளை வந்து கைது செய்யறதுக்காக காவல்துறை செல்லுகிற பொழுது வெறுங்கையோடு செல்ல முடியாது. பயங்கர ஆயுதங்களை கையாண்டு அவர் வந்து பல சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. இவர் வந்து பல இடங்களில் மர்டர் பண்ணும்போது பாம் அடித்து ஓட சிதற விட்டு ஓட வச்சுருக்காரு. அடிச்சுட்டு அந்த மயிலாப்பூரில் பாம் அடித்து காலி பண்ணிட்டு 25 பேரை வச்சு பொது இடத்துல டான்ஸ் ஆடிருக்காரு. துப்பாக்கியை மேலே வட இந்திய கலாச்சாரம் போல். இவர் வந்து தூத்துக்குடியிலேருந்து துப்பாக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தொடர்பில் இருக்கார். இதெல்லாமே வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்குது. உங்களை போன்றவர்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டை வந்து போய் படிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புறமே வந்து காவல் நிலையத்தில் இருக்கும். அதில் வந்து இவங்க வந்து என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் ஒவ்வொரு வழக்குலையும் வந்து என்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எவ்வளோ டேஞ்சரஸ் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவோம் நாங்கள். அந்த டேஞ்சரஸ் கிரிமினல்னா துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு அவன் எடுத்துட்டான்னு வைங்களேன், வேறு வழி இல்லை. போலீஸ் ஆல்சோ எ ஃபோர்ஸ். அதையே அதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். போலீஸ் இஸ் நாட் அ ஆஃபீஸ், போலீஸ் ஃபோர்ஸ் அதுக்கு பேர். ஃபோர்ஸ்னால் அவங்க துப்பாக்கி கத்தி எல்லாம் துப்பாக்கி லத்தி அத்தனையும் கொடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் நடக்கிற நிகழ்வுகள் என்னங்க, ஏன்னா ஆப்ரேட் பண்ணுற ஆள் அப்படி, அதனால் அது நிகழ்வுகள்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி என்கவுண்டரில் நடக்கும்போது அதுக்கு பிறகு குற்றங்கள் குறையுதா? வந்து ரவுடிகள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா? இல்லை, இப்போ இது 75 வழக்குகளையும் வந்து சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. இவர் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்மணி சொல்கிறாங்க 5-6 வருஷமாக எதுவும் செய்யறதில்லைன்னு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அவர் வந்தார். ஆனால் அவருடைய ஆள் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் கேஸில் போயிட்டாங்க, ஆனால் ஆப்ரேட் பண்ணது இவர் தான் அப்படிங்கிற செய்திகள்லாம் காவல்துறைக்கு வந்துடும். அந்த செய்திகள் அடிப்படையில் தான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க அம்மாவோட பேட்டி இப்போ பார்த்தோம் சார். வந்து அவங்க அதில் சொல்கிறாங்க வந்து சம்போ செந்திலுக்கு எதிரி காக்கா தப்பாலாஜி அவரோட நண்பர்கள் எல்லாத்தையுமே சம்போ செந்தில் போட்டுகிட்டே இருக்காங்க. வந்து இப்போ போலீஸ் காக்கா தப்பாலாஜி என்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, இது சம்போ செந்திலுக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ சம்போ செந்திலுக்காக போலீஸ் பணம் வாங்கிட்டு செஞ்ச கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரை என்கவுண்டர் பண்ணதுனால சம்போ செந்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட மாட்டாரா? இல்லை, அந்த அம்மா கண்மணி அம்மா சொல்லும் பொழுது தாடி சுரேஷை வந்து சம்பவ செந்தில் தான் கொலை பண்ணார். பொக்கரவியை அதுவும் இல்லாமல் 5 கொலைகளை வந்து அவர் பண்ண அத்தனையிலையும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி யாருன்னு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த அம்மாவே வந்து கேட்டால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அவன் எங்கெங்கெல்லாம் தங்குவாங்கிறதையும் வந்து இந்த அம்மாவே சொல்வதற்கு தயாராக்காங்க. இது விசாரணைக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதனிடையே இந்த விசாரணை நல்லபடியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக சம்பவ செந்தில் வந்து காவல்துறை முக்கியமான வழக்கில் தேடிட்டு இருக்காங்க. ஒன்று, காவல்துறை வந்து இத்தனை வழக்குகளையும் அவரை வந்து ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் வந்து உடனே வந்து இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இது வந்து அஃபீஷியல் தாதா கிடையாது. அஃபீஷியல் எம்எல்ஏ செத்து போயிட்டாருன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த இடம் காலியாக இருக்குது, உடனே அடுத்த எலெக்ஷன் வச்சு வேறு ஒரு ஆள் எம்எல்ஏ ஆக்கிடலாம். ஆனால் இதில் வந்து இவர் தாதாவாகணும் அப்படின்னா எத்தனை கேட்டு தாண்டி விட்டுருக்கு. காக்கா தோப்பிக்கு பாலாஜிக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சிடி மணிக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து சம்பவ செந்தில் வந்து பாம் சரவணன் தேடிட்டு இருக்கான். அவர் ஒற்றைக்கண் ஜெயபால் ஒரு இடத்துல தேடிட்டு இருக்காரு. ஒற்றைக்கண் ஜெயபால் வந்து திருமங்கலத்தில் சாப்பிட வர்ற பொழுது 16 பேரை தமிழ்நாடு முழு இருக்கிற மிக முக்கிய குற்றவாளி அத்தனை பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ பாம் சரவணன் பின்னாடி ஒரு 15 பேர், ஒற்றைக்கண் ஜெயபால் பின்னாடி ஒரு 15 பேர், என்னங்க சிடி மண்ணை பின்னாடி ஒரு 30 பேர், இவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேரையும் தாண்டி போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவ்வளோ வேலைகளையும் தாண்டிட்டு வந்து அவர் வந்து ஒருவேளை வட சென்னை தாதாவாக மாறிட்டார்னா நம்ம வரவேற்போம். சார், தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்லப்படுது. வந்து அவ்வளோ பெருமை கொண்ட போலீஸ் வந்து. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சம்பவ செந்தில் வந்து கடந்த 4 வருஷமாக தேடிட்டு இருக்காங்க, அவரை நெருங்க முடியல. ஆனால் இப்போ காக்காத்தோப்பு பாலாஜியோட அம்மா வந்து சம்பவ செந்திலோட ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, சம்பவ செந்தில் இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காருன்னு தகவலை சொல்கிறாங்க வந்து. ஸோ ஏன் வந்து தமிழ்நாடு போலீஸால் சம்பவ செந்தில் நெருங்க முடியல? இப்போ எனக்கு தெரிஞ்சு சம்பவ செந்தில் வந்து தமிழ்நாட்டில் இல்லை,
மொத்தம் 3 பேர் தமிழ்நாட்டில் இல்லை. சம்பவ செந்தில் இல்லை, சிசி ராஜா இல்லை, மொட்டை கிருஷ்ணன் இல்லை. இவங்க 3 பேருமே வந்து தமிழ்நாட்டின் எல்லையை விட்டு தாண்டிட்டாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே இருந்தாவே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆசியன் கண்ட்ரீஸில் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்தாலும் அவங்க எங்காவது பப்ளிக் கான்டாக்டில் வந்துட்டாங்களே அவங்க பிடிச்சிருவாங்க. அதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே வந்து திரு அருண் அவர்கள் எடுத்துட்டாரு. அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து காக்காத்தோப்பு பாலாஜியுடைய அம்மா, என்னுடைய மகனுடைய இறப்புக்கு காரணமே வந்து சம்பவ செந்தில் தான், அவனுடைய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டி கொடுத்தா கூட அவங்க ஆள் தான் காட்டி கொடுத்துருப்பான், அல்லது அவங்க தான் பணம் வச்சு கொண்டிருப்பாங்க. அவருடைய மனைவி வீடெல்லாம் இங்கே தானே இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வேளை போலீஸுக்கு தெரியாமல் இருந்தால், மனைவி வீடு, அவங்க சொந்தக்காரங்க வீடெல்லாம் இப்போ வந்து அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவருடைய மனைவி இல்லாமல் துணைவி இருக்காங்க இல்லையா, துணைவியும் வந்து எங்கே இருக்காங்கிறதையும் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ மனைவி, துணைவி, அவங்க உறவினர்கள் அத்தனை பேரையும் கண்டிப்பாக வந்து காவல்துறை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துவிடும் என்று நம்புகிறேன். இது ஓரளவு அடிஷனலாக வந்து அந்த ஸ்பெஷல் டீமுக்கு இன்ஃபர்மேட்டிவான வந்து நாங்கள் வந்து போலீஸ் பல்வேறு இடங்களில் வந்து நாங்கள் தகவல்களை சேகரிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதுல ஒருவேளை எந்த கண்ட்ரிக்கு அவங்க போயிருக்காங்க, அது எந்த ஏரியாவில் இருக்காங்கிறத இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா உடனடியாக கண்டிப்பாக கைது செய்வாங்க. ஏனென்றால் இந்த வழக்கில் வந்து அவங்க ஆப்சண்ட்லேயே இருந்த போது கூட எப்படி வந்து பிரபாகரனையும் மற்ற எதிரிகளையும் வந்து அவங்க வந்து கைது செய்யப்படாத குற்றவாளியாக இருந்து மீதி குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்களோ, அதுபோல் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கில் இந்த வாரத்துக்குள்ளே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. ப்ரெஸ்லேயும் சொல்லிட்டாரு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அப்போ வந்து அதில் சம்பவ செந்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தகவலாக இருந்தால், அப்போ சம்பவ செந்தில் வந்து கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. அப்போ அவர் மேலே ஆட்டோமேட்டிக்காக வாரண்ட் வாங்கிடுவாங்க. அப்போ வாரண்ட் குற்றவாளியாக மாறிடுவார். அவர்களை கூடிய விரைவில் காவல்துறை கைது செய்ய முடியும் என்று நம்புவோம். நன்றி. நன்றி.